ஜனநாயக பெருவிழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த மக்களவை தேர்தலையொட்டி புதிய தலைமுறை தேர்தல் சிறப்பு பேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மாநிலம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல பயணம் செஞ்சு இப்போ இந்தியாவின் பின்னலாடை தலைநகரமான அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் நகரத்திற்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். புதிய தலைமுறை போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சி, கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல், அதே போல நதிக்கரை அரசியல், 18+ மக்களுடன் புதிய தலைமுறை, தலைவர்களுடன் புதிய தலைமுறை அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா இந்த மக்களவை தேர்தலையொட்டி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க, இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். குறிப்பா மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு திருப்பூர் நகரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து நம்ம மக்கள் கிட்ட நேரடியா அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். திருப்பூர் மாநகரம் 2008ஆம் ஆண்டு வரைக்குமே கோயம்புத்தூரோட ஒரு பகுதியாக தான் இருந்தது. 2009க்கு அப்புறமா தான் திருப்பூர் மாவட்டம் தனியாக பிரிந்தது. அந்த வகையில் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். திருப்பூர் மாவட்டம் இதுவரைக்கும் எந்தெந்த துறைகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மாவட்டமான பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாலங்கள் வேலை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மங்கள ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளത്തെ கோரிக்கை, நெடுஞ்சாலைத்துறைகிட்ட வலியுறுத்திகிட்டே இருக்கிற பொதுமக்கள். ஏன்னா போக்குவரத்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறனால எங்களுக்கு அகட்டி கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இது பல முறை நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அனப்பாளையம் பாலம் வேலை இன்னும் முடியாது இருக்குது. அந்த அனப்பாளையம் பாலத்தை உடனடியாக அதை வேலை செய்யும்போது ஜனங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாது இருக்குது. நிறையா பிரச்சனைகள்னா இந்த போக்குவரத்து பிரச்சனை திருப்பூரில் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலமாக குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 இடத்துல பாலம் நடந்துட்டு இருக்குது, 10-14 இடத்துல. அதே மாதிரி இன்னும் இருக்கிற இடத்துலலாம் பாலம் நெருக்கடி இல்லாத இருக்கிறதுக்கு செய்யணும். அதே மாதிரி மத்தியில் ஆள்ற அரசாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆள்ற அரசாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையானது இப்போ 4வது குடிநீர் திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 4வது குடிநீர் திட்டம் ஒவ்வொரு இடத்துல இன்னும் போக்குவரத்து இடைஞ்சல்னால தம்பித்து நிற்கிது. கிட்டத்தட்ட பாதாள சாக்கடை வராத ஏரியா நிறையா இருக்குது. இப்போ அது பொதுமக்கள் நாங்கள் வரும்போது எங்களுக்கே வரல, அவங்களுக்கே வரலின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உடனடியாக அந்த கவர்மெண்ட் எடுத்து பாதாள சாக்கடை பொதுமக்களுக்கு நிறைவு செய்யணும். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னால் பூரா ட்ரைனேஜ் கட்டுனது எல்லாத்துக்குமே கீழே இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா பல வீட்டுக்குள்ளெல்லாம் உள்ளே பூந்துருது. பொதுமக்களோட கோரிக்கை நிறைவேற்றணும். சரி, இப்போ என்னென்ன பிரச்சனைகள், என்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 2009 இருந்து இப்போ வரைக்கும் எந்தவித வளர்ச்சியும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்படுத்தப்படலையா? அரசினுடைய திட்டங்கள் எதுவும் சேரலையா? என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. திருப்பூர் மாநகரம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயங்கம். அதாவது பின்னலாடை தொழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மைய தொழிலாக இருக்குது. இதை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பல லட்சக்கணக்கான மக்கள் இதில் பயனடைகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பார்த்தீங்க அப்படின்னா பின்னலாடை துறைங்கிறது மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி, வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கொண்டதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்கோட டேக்ஸ் ரொம்பவே குறைச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் பெருமளவில் குறைக்கப்பட்டனால இன்னைக்கு திருப்பூரில் உற்பத்தியாகக்கூடிய பின்னலாடை பார்த்தீங்கன்னா உலக பூரா விற்குது. நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் சரியுமே, நம்ம எங்க துபாய் போனாலும் சரி, திருப்பூர்லேருந்து வந்த கார்மெண்ட்ஸ், திருப்பூர்லேருந்து தைச்ச டிஷர்ட் பெருமையாக சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய திருப்பூருடைய மிகச்சிறந்த ஒரு தொழில் துறையில் பின்னலாடையில் இயங்கக்கூடிய ஒரு காதர்பேட்டை விளங்குது. ஆனால் அந்த காதர்பேட்டையிலே பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி பெறப்பட்ட கார்மெண்ட்ஸ் அங்கே விற்கிறாங்க. அப்போ உள்நாட்டு சந்தையிலே பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு மதிப்பு மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்குது. சரி, இந்த பகுதி யாராவது என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்கனாமிக் சர்வேலேயே அதை சொல்லியிருக்கிறாங்க. 2010 2022க்குள்ளே இருந்த ஆண்டுகளில் இந்திய அளவிலேயே இந்த கொங்கு மண்டல பகுதி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் வளர்ந்துருக்கு. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நகரமயமாதல், அது இங்கே ரொம்ப அதிகமாகி கிராமத்தை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அரசு கொண்டு வரக்கூடிய வீடு கட்டும் திட்டமாகட்டும், மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த வீடு கட்டும் திட்டங்கள்லாம் உண்மையாலுமே நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துட்டு இருக்கு. இன்னமும் திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக இன்னமும் கொண்டு சேர்றதுக்கு தேவையான விளம்பரங்கள் இருக்கணும். கிராமப்புற மக்களுக்கு அதாவது நகர்ப்புற மக்களுக்கு
இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து இன்னும் இல்லை. ஸ்கீமை வந்து திட்டங்களை வந்து நேரடியாக வந்து கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்றது இருக்கு. அனைத்து மக்களுக்கும் இன்னும் போய் சேரல ஆமாம், திட்டங்களோட. ஸ்கீம் கொண்டு வர்றாங்க, நிறைய ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த கொண்டு வர ஸ்கீமும் வந்து இந்த வீடு கட்டும் ஸ்கீம் எல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து போய் சேர்ந்துருக்கு. அப்புறம் அதே மாதிரி இந்த காப்பீட்டு திட்டங்கள் எல்லாம் வந்து அரசு கொண்டு வந்த காப்பீட்டு திட்டங்களும் வந்து நிறைய போய் சேருது. இந்த உண்மையாக வந்து இந்த பிரதான் மந்திரி ஸ்கீம் ஆகட்டும், இங்கே கலைஞர் ஸ்கீம் ஆகட்டும், அம்மா பசுமை வீடு திட்டம் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து இந்த வீட்டு திட்டங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பயனடைகிற மாதிரி தான் எல்லாருக்குமே போகுது. ஆனால் இன்னமும் வந்து அதை பற்றின போதிய விழிப்புணர்வும் இருக்கணும். அதாவது அதுபோக இந்த ஸ்கூட்டி எல்லாம் கொடுத்தாங்க, அதுவும் நிறைய போயிருக்குது. அப்புறம் தண்ணீர் திட்டம், அதாவது இன்னமும் வந்து தண்ணீர் திட்டம் வந்து என்னதான் கொண்டு வந்தாலும் இந்த நிறைவடையாமல் இருக்குது. தண்ணீர் பிரச்சனை நாளுக்கு நாள் வந்து மக்கள் தொகை, இப்போ சந்திரசூட் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ சொல்லியிருந்தாரு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற மாதிரி. திருப்பூர் வந்து இங்கே மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களை தாண்டி பிற மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களையும் வந்து இங்கே வாழ வைக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் அதையும் தாண்டிங்க அடிப்படை வளர்ச்சிகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. போதுமானது. இதுக்கும் தனிப்பட்ட முறையில் திருப்பூருக்குன்னு சிறப்பு திட்டங்களை கொண்டு வரணும். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளர்களை வந்து எடுத்து செய்யணும். இல்ல புரியுது. இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் அதிக தேவை அப்படின்னு சொல்றீங்க. வேற யாராவது? 1980களில் இங்கு உருவாக்கப்பட்ட இந்த கழிவு பஞ்சு நூற்பாலைகள் வெறும் 10 நூற்பாலைகள் தான் இந்தியாவிலே இயங்கிக் கொண்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு திருப்பூரில் மாத்திரம் 400க்கும் மேற்பட்ட கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இயங்கிக் கொண்டு இருக்குது. இவெல்லாம் மிகப்பெரிய திருப்பூரினுடைய வளர்ச்சி. திருப்பூரினுடைய வளர்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்டு திருப்பூர் இருந்த காலகட்டத்திலேயே திருப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய தவறின் காரணமாக, தவறான திட்டங்களின் காரணமாக திருப்பூரினுடைய பின்னலாடை நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்திருக்கிறதே தவிர, ஒரு தொழிலை கைப்பற்றி கிளை அமைப்புகளை உருவாக்கி அந்த தொழிலை இந்தியாவிற்கு முன்மாதிரி தொழிலாக இன்றைக்கு திருப்பூர் கட்டமைத்திருக்கிறது. முன்னாடியே சொன்னதை போல கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இன்றைக்கு இந்தியாவிலேயே 1200 கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கொங்கு பகுதியிலே 700 கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இயங்குகிறது. அதிலும் குறிப்பாக திருப்பூரில் 400க்கும் மேற்பட்ட கழிவு பஞ்சு நூற்பாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ திருப்பூர் வந்து ஒரு தொழிலை கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், திருப்பூர் இயங்குகிற தொழிலாளர்கள், முதலாளிகள் அந்த தொழிலை அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துகிற வேளையிலே மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். கல்வித்துறை முதல்ல நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்து கல்வித்துறையில் ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. பள்ளி மாணவர்களுக்கும் சரி, பள்ளி பெண்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பின்னடைவாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து நல்ல ஒரு எஜுகேஷனில் திருப்பூர் இப்போ 3வது இடத்துல, நம்மளுக்கு திருப்பூர் கல்வியில் வந்து 3வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. திருப்பூருடைய வளர்ச்சி பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்திலிருந்து குறிப்பாக இது கோவை மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இருந்து கண்டிப்பாக நிறைய வளர்ச்சிகளை திருப்பூர் வந்து சந்திச்சிருக்குது. உதாரணத்துக்கு சாலை போக்குவரத்திலிருந்து இந்த இப்போ கூட இங்கே நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையம் கூட முன்பு இருந்ததை விட இப்போ இருக்கிற நிலைமை வந்து நீங்கள் நன்றாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு இணைத்து 65,000 கோடி ரூபாய்க்கு இங்கே வர்த்தகம் நடக்குது. இந்த 65,000 கோடி ரூபாய்க்கான வர்த்தகத்தில் வந்து வெறும் பின்னலாடை மட்டுமே பெரும் பங்கு வகிக்கிறது நம்ம பார்க்கலாம். அது போகவே வந்து திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், உதாரண பெருந்துறை, பவானி மாதிரியான ஏரியாக்கள் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகள், அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது நல்ல கணிசமாகவே இருக்குது வளர்ச்சிகள். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி மதுரையிலிருந்து வெறும் 14 அட்டைப்பெட்டியை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து இறங்கினேங்க. வெறும் 14 அட்டைப்பெட்டி. இன்னைக்கு நான் சொந்த வீடு, வாசல், காருன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா அது இந்த திருப்பூரோட வளர்ச்சியில் நான் வந்து உழைச்சேன். உழைக்கிறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் உழைக்கிறவங்க, எந்த படிப்பு அறிவு தேவையில்லை, உழைக்கிறவங்க இருந்தால் இங்கே திருப்பூரில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு பல முதலாளிகள் வந்து படிப்பறிவு பெருசாக இல்லை, உழைக்கிறாங்க. உழைக்கிறவங்க திருப்பூரில் முன்னேறலாம். ஆனால் இப்போ ஒரு 8 வருடம் 10 வருடங்களாக வந்து இந்த சில மத்திய மாநில அரசுகள், நான் எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, வரிகள் அதிகமாக பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டு தர்றது நம்ம திருப்பூர் தான். அவங்களுக்குன்னு சில சலுகைகள் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இன்னமும் தொழில் வளர்ச்சி பெறும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊரில் இருக்காங்க, ஒன்றுமே வேலை இல்லை அப்படின்னா கிளம்பி வர்றது முதல்ல திருப்பூருக்கு தான் வர்றாங்க. வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் இருக்கவங்களும் திருப்பூரில் தான் இருக்காங்க. இது எந்த ஊர்லேயும் இந்தியாவில் கிடையாத ஒரு பெருமை எங்கள் ஊருக்கு இருக்குது. இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது இங்கே திருப்பூர் மக்களவை தொகுதியில்? திருப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கோவை மாவட்டத்தோட ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஒரு தாலுக்காவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி தானாக வளர்ந்துருக்குது. அரசோட சப்போர்ட்டோட தானாக வளர்ந்ததுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தொழில் ஆரம்பிச்சுங்க, அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகி இன்றைக்கி வந்து இது ஒரு தனி மாவட்டமாகி, இது ஒரு திருப்பூருங்கிறது ஒரு தனி மாநகராட்சியாகி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஜனத்தொகை பெருகி இருக்குதோ, எந்த அளவுக்கு ஒரு தொழில் வளர்ந்துருக்குதோ,
அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குதாங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறியா இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆமாங்க அதாவது வந்து ஒரு மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வந்து அரசாங்கம் செய்யணுங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஒரு நகரத்தை ஒட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நதி வந்து நொய்யல் நதி ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த நொய்யல் நதியில் தூய்மையான தண்ணி போகணுங்கிறது தான் எல்லா மக்களோட விருப்பம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நொய்யல் நதியில் அசுத்தமான ஒரு தண்ணி தான் போயிட்டு இருக்குதுங்க. அதாவது வந்து டையிங் தண்ணியை கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசோட முயற்சிக்கு அப்புறம் அந்த டையிங் தண்ணி வந்து கழிவு நீரை வந்து ஆற்றுல போகிறத வந்து கொஞ்சம் தடுத்தாங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய கழிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வேஸ்ட்டுங்கிறதுங்க. அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஆற்றுக்குள்ளே விடுறாங்க. அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து பல முறை கோரிக்கை வச்சுமே எந்த விதமான இதுவரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து யாருமே கையில் எடுத்து அதாவது வந்து அந்த வேஸ்ட்டை தூய்மைப்படுத்தி அந்த சுத்தமான தண்ணியை வந்து ஆற்றுல விட்டாங்கன்னா ஆற்றை காப்பாற்ற முடியுங்க. இல்லை நொய்யலாறு இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு வந்து நொய்யல் நதி கெட்டுங்க. இங்கே இருக்கிற ஒரு டேம் ஒன்று கட்டினாங்க கொடுமணல் பக்கத்தில். அந்த டேம் வந்து அதுக்கு அந்தல்ல தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா எங்களோட விவசாயம் பாதிச்சிருமோங்கிற அளவுக்கு அந்த இடத்துல அசுத்தமான தண்ணி இருக்குதுங்க. கோவை, திருப்பூர், ஈரோடுங்கிறது வந்து 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவனாசி திட்ட பிரச்சனைங்க. அது வந்து சென்ற ஆட்சியில் வந்து அதுக்கு உண்டான பணங்களை ஒதுக்கி இப்போ அந்த திட்டம் முடிய தருவாயில் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு 1400 குட்டைகள் விடுபட்டு இருக்குதுங்க. அதில் அந்த குட்டைக்கு உண்டான பணிகளும் வந்து ஆய்வு பணிகள் வந்து நம்ம பிடபிள்யூடியில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அரசு எடுக்காமல் இருக்குது. அதுக்கு வந்து எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து அனைத்து குளம் குட்டைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறத எங்க நீண்ட நாள் கோரிக்கைங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சரி சார், நீண்ட நாள் கோரிக்கை. இன்னும் பல பிரச்சனைகளை குறித்து பேசியிருக்கீங்க. இந்த சைடும் நம்ம பேசுவோம். அவினாசி முதல் அவினாசி பாளையம் வரையிலான சாலை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா பிரதானமான சாலையை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய தினந்தோறும் இந்த சாலையை தொடாமல் இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற நகர மக்களும் சரி, கிராம மக்களும் சரி, இந்த சாலையை தொடாமல் திருப்புக்குள்ள வர முடியாது, வெளியில் போக முடியாது. அவினாசியிலிருந்து திருமுருகன்முண்டி, குமார் நகர், டவுன்கால், இங்கே ஜிஹெச், இங்கிருந்து அவினாசி பாளையம் வரைக்கும் இந்த சாலையை டோல் சாலையாக அறிவிச்சிட்டாங்க. இதனால மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த டோல் சாலையை ரத்து செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். இனாம் நில பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் வந்து HRNCயும் வக்பு வாரியமும் எங்களுடைய இனாம் நிலம் அப்படின்னு சொல்லி எடுக்க வர்றாங்க. 1963 இனாம் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்து அந்த நிலத்தை வந்து மக்களுக்கே, விவசாயிகளுக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் 2021 2023 இனாம் ஒழிப்பு சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து மறு அமல்படுத்தி வந்துட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த நிலத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் அந்த மாதிரி பாதிப்பில் இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் சொல்லி திருப்பூருக்கு ஒரு பழமொழி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஓட வைக்கும் திருப்பூராக மாறி போச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிலையான நூல் விலை கட்டுப்படுத்த முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனை. ஃபஸ்ட்லாம் யூனிட் கம்மியாக இருந்தது, இப்போலாம் 3 மடங்கு 4 மடங்கு விலை ஏறி போச்சு. அதனால் வந்து பார்த்து இருக்கிறவங்களாம் காலி போட்டு திருப்போட்டு ஓடிட்டு தான் இருக்காங்க தவிர யாரும் நிரந்தரமாக இங்கே வாழ்கிறதுக்கான வழி இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டிங்கன்னா MP MLAவும் இந்த தொகுதியை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இதுக்கு யார் காரணம்? மக்கள் தான் காரணம். திருப்பூருக்கு வந்து 6 தொகுதி உட்பட்டு 14 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு வெறும் 17 லட்சம் தான் போடுறாங்க. மிச்சம் 5 லட்சம் பேர் வாக்காளர் வரதே மாட்டாங்க, ஓட்டு போட வர மாட்டாங்க, வீட்டிலே இருந்துக்கிறாங்க. வலிமையான பாரதம் வேண்டும் என்று கணக்கு கொண்டா மட்டும் நம்ம போதாது. நம்ம அதுக்கான வாக்களித்து நம்ம நேர்மையான வாக்காளர் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் திருப்பூருக்கு வளர்ச்சி வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஓட்டுக்கு பணம் தருவாங்க, ஓட்டுக்கு பணம் தருவாங்க. பணம் வாங்கிட்டோம்னா நம்ம திருப்பூர் அழிவை நோக்கி தான் போகும். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். எல்லாருமே வாக்களிக்கிறோம், அதாவது 100% வாக்குப்பதிவு வேணும், நேர்மையான முறையில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட. திருப்பூரில் வழங்குற அனைத்து விதமான மிஷின்களுக்கும் அரசு 25% மானியம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற முதற் கோரிக்கையை வைக்கிறேன். அதே நேரத்தில் ஜிஎஸ்டியோட உச்ச வரம்பு இப்போ தற்சமயம் வந்து 40 லட்ச ரூபா வரை ஜிஎஸ்டியோட வரம்பு இருக்குதுங்க. அதை வந்து அதிகபட்சமாக எவ்வளோ உயர்படுத்த முடியுமோ வரக்கூடிய அரசு ஒரு கோடி ரூபாய் நாங்கள் சாமானியனாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் உச்ச வரம்பாக எங்களுக்கு ஒரு 60 லட்ச ரூபா ஜிஎஸ்டி வரம்பு எதிர்பார்க்குறோங்க. அதே போல் ஈவே பில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பில்லுகளை நம்ம போடுறப்ப அதை வந்து சாலை மார்க்கமாகவோ மாற்று மாநிலங்களுக்கு செல்லும்போது சில விதமான போக்குவரத்து சிக்கல் அது ஈவே பில்லில் ஏற்படுது. அதை வந்து அரசு வந்து முன்னெடுத்து அதை வந்து இலகுவான முறையில் சாமானியங்களும் தொழில் செய்யக்கூடிய ஒரு பழைய திருப்பூர் உருவாக்குறதுக்கு போராட்டத்துக்கு முன் வரணுங்க. அதே போல் வந்து பருத்தி நூல் விலை வந்து கோல்டு மாதிரி இல்லாமல் ஏற்ற இறக்கம் இருக்குது. அதை வந்து விலை நிர்ணயம் வந்து ஒருமைப்படுத்த வேண்டும். அதே போல் வந்து பங்களாதேஷ் இது ஏற்கனவே 3 பேர் சொன்னதான் மறுபடியும் இந்த கோரிக்கையை சொல்கிறேன். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உற்பத்திகளை ஊக்குவிக்கிறத தவிர்த்து விட்டு உள்நாட்டுக்காரர்களையும் நமது வடநாட்டிலிருந்து வரும் தொழிலதிபர்களையும் உருவாக்கக்கூடிய மாவட்டம் தான் திருப்பூருங்க.
ஸோ அதனால் வந்து திருப்பூரோட வளர்ச்சிக்கு இதெல்லாம் முக்கியம். அதே போல் கரண்ட் பில்லை வந்து நம்ம லோ பண்ணி கொடுக்கறனால வந்து அவங்களோட வளர்ச்சி அடையும். அதே போல் ஒரு முக்கியமான கோரிக்கை ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது திருப்பூர் மாவட்டத்தில் எங்கிறதுல பெருமை கொள்கிறோம். அதே நேரத்தில் திருப்பூரை ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை வந்தாரை வாழ வைக்கும் தான் திருப்பூருங்க. வேணா இந்த நம்ம திருப்பூர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இதே கிடையாதுங்க. இப்போ வந்து ஹிந்திக்காரங்க அதிகமாக மத்திய அரசு நடவினால ஹிந்திக்காரங்க அதிகமாக இங்கே வந்துட்டாங்க. அதாவது இந்த ஊர்ல வட மாநிலத்தவர்கள் தான் அதிகமாக வேலை செய்றாங்கன்றீங்க. அதிகமாக இருக்கிறதே வட மாநிலத்தவர்கள் தான். அதனால நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை திருப்பூர் ஏற்றுமதி துறை வந்து கொடுக்கணும். சரிங்களா? சரி, வேற யாரு? இந்த ஓட்டு கேட்கும் எலெக்ஷன் டயத்தில் மட்டும் ஓட்டு கேட்குறாங்களே தவிர அந்த அவங்க கோரிக்கை ஒன்று கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுறாங்களா? யாருமே நிறைவேற்றுறதில்ல. கொடுக்கும் வாக்குறுதிகளை எல்லாரும் நிறைவேற்றினா சரியான முறையில் போயிட்டே இருக்குங்க. இங்க வேற யாராவது? திருப்பூரில் சொல்லணும்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தேவைகளும் நமக்கு இருக்குங்க. இப்போது வேட்பாளர் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் சுருக்கமாக சிலதை சொல்லிடுறேன். இது எல்லாமே பின்னலாடை தொழில் சார்ந்த பகுதி. இது பின்னலாடைத்துறை சேர்ந்தவர்கள் தனியாக பின்னலாடைத்துறைக்கு தனி வாரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் செய்யலை. அதே மாதிரி ஏற்றுமதி நிறுவனங்கள் நிறையா இருக்கிறதுனால சரக்குகள் துறைமுகத்துகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. அது பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் லாரியை நம்பி தான் இருக்காங்க. அதுக்கு சரக்கு ரயில் விடணுன்ற ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க. அது இன்னும் நிறைவேற்றலை. அதே மாதிரி அரசு பொறியியற் கல்லூரி இல்லை, மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு, பொறியியற் கல்லூரி இல்லை. அதே மாதிரி மெயினாக கட்டமைப்புங்கிறது இல்லைங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த பேருந்து நிலையம் ஆரம்பிச்சிருக்காங்க. பேருந்து நிலையன்ற பேரில் காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மக்களோட வரிப்பணம் நிறைய வீணடிக்கப்பட்டு இருக்குது. கட்டமைப்புங்கிறது சுத்தமாகவே இல்லைங்க. அதாவது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக வாகனங்கள் இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர். அதே மாதிரி ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம். வெளி மாவட்ட மக்கள், வெளி மாநில மக்கள், வெளிநாட்டுக்காரங்களும் நிறைய இங்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சூழலில் இப்போ இந்த தொகுதிக்கு யார் எம்பியாக வர்றாங்களோ அவங்களுக்கு நிறைய சிரமங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே எம்பி இருந்தார், நிறைய போய் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. கேட்டும் கூட நிறைய செய்யலை. அவர் ஃபுல்லாகவே எல்லாம் நல்லது பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அவர் மேலேயும் குறைகள் இருக்குது, இல்லைன்னா சொல்லவே மறுக்க முடியாது. இனி வரும் எம்பிகள் யாராக இருந்தாலும், அவரே வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, திருப்பூருக்கு தேவையானது அனைவரும் பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை. சரி சார். திருப்பூர் மக்கள் கிட்ட இங்க எல்லார்கிட்டயுமே நம்ம கேட்டோம். அவங்க முதன்மையா வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக இங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஆனா அதற்கான உட்கட்டமைப்புகள் இங்க எதுவும் இல்ல. உழைக்கும் மக்களால தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தொழில் நகரமா இது உருவாகி இருக்கு. அரசு கிட்ட இருந்து பெரிய திட்டங்கள் பெரிய அளவில் எங்களை வந்து சேரலை அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையா இருக்கட்டும், பிற எந்த துறைகள்லையுமே உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்படணும் அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை இன்னும் அதிகரிக்கணும், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணுங்கிறதா இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.